அனைவருக்கும் வணக்கம். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஒத்தி வைக்கப்படாது. ஹைகோர்ட் உத்தரவு. டிஆர்பி பிஜி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வுக்கு ஒரு நாள் இருக்கும் நிலையில் எல்லாருக்குமே இந்த தேர்வு கடைசி வரைக்கும் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. மாறும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நான் ஆரம்பத்திலேருந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம், இந்த தேதிக்கு தகுந்த மாதிரியே பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு சான்ஸ் இருந்தால் நம்ம அடுத்தது ரிவிஷன்ஸ் மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த தேதியில் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத இதுக்கு முன்னாடி பதிவில் எல்லாமே நான் போட்டிருப்பேன். இப்போ நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று ஹைகோர்ட் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு அக்டோபர் 12 போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இந்த தேர்வு உத்தேசமான நவம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என்று தேர்வினை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் விண்ணப்பதாரர்கள் பலர் சென்னையில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த 2,36,000க்கும் மேற்பட்டோர் நுழைவுச் சீட்டு தயாரிக்கப்பட்டதாகவும் OMR சீட் விடைத்தாள்கள் தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பு வாதங்களை ஏற்ற நீதிபதிகள் முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது. எனவே ஆசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்படாது. நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு நடைபெறும் என்று ஹைகோர்ட் வெளியிட்டுள்ளது. ஸோ அதனால் டிஆர்பி எழுதும் மாணவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு எந்தெந்த சென்டர் அப்படின்றதெல்லாம் நுழைவுச்சீட்டு வெளியிடப்பட்டு அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே இடத்துல அதே தேதியில் இந்த தேர்வு நடைபெறும். ஸோ அந்த தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு யூனிக் அகாடமி சார்பாகவும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் என்ற முறையிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் டிஆர்பி அப்படின்றது நான் 2001 முதல்ல டிஆர்பின்றதை நாங்கள் வந்தப்பயே ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 2001 டு 2025 ஆண்டுகளாக இந்த டிஆர்பிக்கான பயிற்சிகள் மிக சிறப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மாணவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கு மிகவும் நான் சரியான பதில் கொடுப்பேன். ஏன்னா சில பேர் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, அதே மாதிரி எப்படி அது ப்ரிப்பேர் பண்ணணும் செய்யணும், கிளாஸ்க்கு வர முடிஞ்சவங்களும் ஓகே, வர முடியலனாலும் எப்படி படிக்கணும் செய்யணுன்ற ஆலோசனை தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அத்தனை பேரும் ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படிக்க முடியாது. அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற இடத்துலையும் அவங்க படிக்கலாம். இங்கே படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம யூனிக் படித்தவர்கள் எங்கே படித்திருந்தாலும் சரி இந்த தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இந்த டைம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. அது 10 கொஷின் 1 மார்க்கு, 20 கொஷின் 2 மார்க்கு, மொத்தம் 50 மதிப்பெண் வரும். அந்த 50 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண் எடுத்தாவே நீங்கள் பாஸ், 100க்கு 40. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பாஸ் ஆனால் தான் சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்டில் 110 சப்ஜெக்டும், அதே மாதிரி 30 சைக்காலஜி எஜுகேஷனும், அடுத்தது 10 ஜிகேவும், மொத்தம் 150க்கு தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி 50. ஸோ இந்த தேர்வில் வெற்றி, அதாவது என்னென்னா பிற மாநில மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு வராங்கன்றதுக்காக இந்த தேர்வு இது கொண்டாடப்பட்டது. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த தேர்வு வெற்றி பெறுறது எளிது. நம்ம 10வதுலேருந்து 6 to 10வது படித்தது எளிமையானது தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருக்காது. ஓரளவுக்கு ப்ரீவியஸில் லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா UGTRBக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்தது. அந்த கொஷின் எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த நல்லா பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் தமிழ் தானான்னு சொல்லி விட்டுறாதீங்க. லாஸ்ட் டைம் தமிழ்லேயே கொஞ்சம் நிறைய டஃப்பாக கூட இருந்திருக்கு. இங்கிலீஷ் மீடியமே படிச்சுட்டு தமிழே படிக்காத சில மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது டஃப்பு. தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து ஒரு டைம் ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிதானமாக
அந்த 20 மதிப்பெண் எடுப்பதற்கான 50க்கு நீங்கள் வந்து தேர்வு எழுதினாவே போதுமானது. அதில் அதிக மதிப்பெண் எடுத்தாலும் அது நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து மதிப்பெண் எடுத்துக்க போகிறதில்ல. எடுத்தால் நல்லது. மினிமம் நம்ம இந்த 20ன்றதை எடுத்தாகணும். இந்த எலிஜிபிலிட்டி இது 150 பொறுத்த வரைக்கும் அந்த தேர்வை வந்து கொஷின் கேட்குறத பொறுத்து நம்ம வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்வு முடிந்த பிறகு மாணவர்கள் எல்லாமே எப்படி எழுதியிருக்காங்க, கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி கேட்டாங்க இப்படின்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் கட் ஆஃப் வெளியிடுவோம். அதனால் இந்த டிஆர்பி பிஜி தேர்வு எழுதும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்வு எழுதிய பிறகு இந்த தேர்வு எப்படி இருந்தது என்னன்றதெல்லாம் இந்த இதில் நம்ம கலந்து மாணவர்கிட்ட இது பண்ணி நம்ம பதிவு போடுவோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.